5 வயசு குழந்தையில இருந்து வயசு ஆக ஆக ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய ஆசனங்கள் என்னவா இருக்கும் சொல்லுங்க? கெஸ் இட். பேலன்சிங் ஆசனாஸ் தான். புத்துணர்வு வர ஆரம்பிக்குது உடம்புலயும் மனசுலயும். அண்ட் முக்கியமா பேலன்சிங் என்னென்ன பண்ணுது நம்ம உடம்புக்கு? மசில் மெமரி மட்டும் இல்லைங்க, மூளைக்கு சிக்னல்ஸ் கரெக்டா பாஸ் பண்றதுல, ஃபுல் பாடி இருக்கிற மெமரி செல்ஸை மேம்படுத்துறதுலயும் பேலன்சிங் ஆசனாஸ் ஹெல்ப் பண்ணுது. எதனால அப்படின்னா நாம பேலன்ஸ் பண்ணும்போது உடம்பு முழுக்க காம்னஸை உருவாக்குது. ஸோ கன்ஃபார்மா நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி ஆகணும், விடாம பண்ணி ஆகணும். அதே சமயம் ஒரு நிலையில கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கும் போது உங்களுடைய சிஸ்டம் காமா கம்போஸ்டா ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு பேலன்சிங் ஆசனாஸ் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், மெமரி மேம்படுத்துறதுக்கு பேலன்சிங் நல்லாவே உதவி பண்ணுது. குழந்தையிலேருந்தே டெய்லியுமே பேலன்சிங் ஆசனாஸ் ட்ரெயின் பண்ணுங்க. பெரியவங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் தெரியுங்களா? பெரியவங்களுக்கு சென்சரி, காதுல இருக்கிற இந்த திரவம் நம்ம பாடி மசில் பேலன்ஸ்க்கு, கம்ப்ளீட் பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. பாத்தீங்கன்னா வர்டிகோ ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் முக்கியமா காதுல இருக்கிற இம்பேலன்ஸ் தான். இதை நிவர்த்தி பண்றதுக்கும் பேலன்சிங், அதுவும் ஸ்டாண்டிங் பேலன்சிங் ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு நம்ம ஃபியூ ஆசனாஸ் பார்ப்போம். சில ஆசனங்கள் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு 30 வினாடிகள் ஒவ்வொரு ஆசனத்திலையும் நிலை கொண்டு இருப்போம். ட்ரை பண்ணலாமா? ஒரு ஆசனாவை மாஸ்டரி பண்றதுக்கு டைம் எடுத்துக்கணும். ஒரே நாள்ல அது முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ ஸ்திரம் சுகம் ஆசனா பேலன்சிங் போஸ்ட்ல நம்ம ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட் பேலன்சிங் ஆசனா விருக்ஷாசனா. விருக்ஷம் அப்படின்னா மரம் போல நிக்க போறோம். அதுவும் ஒரு கால நிக்க போறோம். மரம் ஒரே ஒரு பிரான்ச் அவுட் பண்ணி தானே நிக்குதுங்க, ரைட்? அதே மாதிரி ஒரு கால நிக்கலாம். காலில் சமஸ்திதியில ஃபர்ஸ்ட் நில்லுங்க. நிக்கிற பொசிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹீலு, டோ, பாதம் எல்லாமே சமநிலையில, ஒரு கால்ல மட்டும் வெயிட் பேலன்ஸ் பண்ணாம 2 காலையும் சமநிலை கொடுங்க. கால் எடுத்து இந்த கணுக்கால் இருக்கு இல்லைங்களா, இதுல மட்டும் வச்சு கைகளை நமஸ்கார முதிரையில வச்சு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுவே நல்ல ஒரு வலு தர ஆரம்பிக்கும். முக்கியமா வயசானவங்களுக்கு இந்த விருக்ஷாசன் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப பிகினர் லெவல். இதுல ஒரு 30 வினாடிகள் நம்ம நிறுத்த போறோம். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. ஹோல்ட் இட். ஒரு டைமர் வேணா வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இதுலயுமே டிஃபிகல்ட்டி இருக்கு, தள்ளுதுங்க அப்படின்னா ஒரு கையை மட்டும் சேர்ல இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. நிக்கிறது விட்டுற வேண்டாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இப்படி சேர்லயோ இல்ல வால் சப்போர்ட்லயோ லைட்டா பிளேஸ் பண்ணி விட்டு பேலன்ஸ் ட்ரை பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன மசில்ஸும் என்கேஜ் ஆகிறதுக்கு இந்த பேலன்சிங், லெக் பேலன்சிங் விருக்ஷாசன் ரொம்ப உதவிகரமா இருக்கு. இதுல நல்லா உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா கொண்டு போய் தொட மேல வைக்க பாருங்க. கேப் இருந்தாலும் பரவாயில்ல, மேல கொண்டு போய் வைக்க பாருங்க. இதுல இருந்து ஒரு 30 செகண்ட் பேலன்ஸ் பண்ண பாருங்க. பிரீத் ஈஸி. மறுபடியும் கீழே பேண்ட் வழுக்காமலாம் இருக்கணுங்க. கீழே விடக்கூடாது. கரெக்டான ஏரியா எதுனா, இங்க ஒரு குழி இருக்கும் தொடையில, அந்த ஏரியால நீங்க ஃபுல் பிளேசிங் கொடுத்து, முடிஞ்சா முன்னாடி தொடையில தான் பிளேஸ் பண்ணணும். ரொம்ப பின்னாடி போகாதீங்க, பேலன்ஸ் தவறும். முட்டிய சைட்ல கொண்டு வந்து இப்படி நமஸ்கார முதிரை வைங்க. நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. உங்களுக்கு இதுல நல்ல பேலன்ஸ் கிடைச்சிருச்சு, உங்க குழந்தைங்களுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா கண்ணை மூடி பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்ணை மூடும் போது கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா நாளடைவில் இதுல மாஸ்டரி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷன்ஸ்லயுமே சூப்பரா நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். வாழ்க்கையில தாங்க. எஸ், 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ரிலாக்ஸ். பாதங்கள்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உருவாயிருக்கும். அடுத்த கால்லையும் முயற்சி பண்ணிடுங்க. ஒரு காலில் பண்ணிட்டு விடக்கூடாது, எனக்கு வந்துருச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. சமநிலை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள், பிகினர் லெவல்ல. ரொம்ப வயசானவங்க, 60-70 வயசு ஆகிறவங்க நடக்க முடியுதுனாலும் இந்த மாதிரி ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணுங்க. ஸோ மசில் மெமரியை மறுபடியும் நம்ம டியூன் பண்ணிட்டே இருப்போம். விருக்ஷாசன் பிகினர் லெவல். 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டே இருங்க. மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இது ரொம்ப அட்வான்ஸ் இல்லை, சின்ன பசங்களுக்குலாம் பிகினர் லெவல் தான். நல்லா உள்ள எடுத்து இந்த குதி உள்ளந்தொடையில் இந்த 2 தொடையும் காஃப் மசிலும் ஒட்டி தான் இருக்கணும். கேப் இல்லாம உள்ள கொண்டு போங்க. விரல்கள்லாம் கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து ரெசிஸ்ட் பண்ணீங்கன்னா, மசில்ஸை ரெசிஸ்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா நிக்கலாம். நெஞ்சு பக்கத்திலே கை வச்சுக்கோங்க. நல்ல பேலன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா மட்டும்தான் கைகளை மேலே தூக்கி விருக்ஷாசன்ல நிக்கணும். டைமர் வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. பாதம், விரல்கள், குதி எல்லாமே அழுத்தம் கொடுத்துருக்கணும். ஆடாம நிக்கணும்.
ஒரே புள்ளியில ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ரிலாக்ஸ். தான் விருக்ஷாசனா. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு லெக்குக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்க ஆரம்பிக்குது. ஓவராலா நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ வி ஹாவ் அ 2 பேலன்சிங். மசில் மெமரியும் மசில் ஸ்ட்ரென்தனிங்கும் நடக்குது. அதே மாதிரி பிரெயினும் கரெக்டான ஃபங்க்ஷனிங் ஆரம்பிக்குது. ரைட், நெக்ஸ்ட் பேலன்சிங் ஆசனாஸ் பார்க்கலாமா? இன்னும் ஒரு எளிமையான பேலன்சிங் ஆசனாஸ். இது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படலாம். ஏன்னா கால் பிடிக்கிற நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் வராதனால கால் பிடிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ வலது காலில் நான் பேலன்ஸ் பண்றேன், இடது காலை தூக்கிட்டு கட்டை விரலை பிடிச்சிக்கோங்க. இப்போ நீட்டணும். முழுசா நீட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி பெல்ட்டோ இல்லைன்னா துண்டு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு காலில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கட்டு கட்டி லூப் பண்ணிட்டு மெதுவா காலை உயர்த்துங்க. ஃபர்ஸ்ட் நேரா நிக்க பாருங்க. முட்டி மடங்காம நேரா நின்னுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிச்சுன்னா கையை விட்டு இடுப்புல வச்சுக்கோங்க. உத்திட்ட ஹஸ்த பாதங்குஸ்தாசனா. பிரீத் ஈஸி. 30 செகண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு மெதுவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த கால். இப்போ நான் பெல்ட் எல்லாமே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. காலை இடுப்பு அளவுக்கு உயர்த்துறேன். அப்புறம் மடக்கி பெருவிரலை பிடிச்சிக்கிறேன். இப்போ ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஆட்டம் காமிக்கும். ஆனாலும் நம்ம கால்களை நிலையா பேலன்ஸ் பண்ணணும். மூச்சு எடுத்துட்டே மெதுவா கால்களை முன்னாடி நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. முட்டியை ஸ்ட்ராங்கா வைக்க ஆரம்பிங்க. 2 முட்டியும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இது ஒரு வேரியேஷன். இதுல 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட் ஹோல்டிங் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. நல்லா நிலையா நிற்கும் போது ஒரு இடுப்புக்கு கால்களுக்கு நல்ல வலு ஆரம்பிக்குது. இடுப்பு கொஞ்சம் விரிஞ்சிருக்கு இல்லைங்களா, ஹிப்புக்கும் அந்த டைட்னஸ் இல்லாம ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு இந்த உத்திட்ட ஹஸ்த பாதங்குஸ்தாசன் ஹெல்ப் பண்ணுது. பேலன்ஸ், பிரீத் ஈஸி. இப்போ ரிலாக்ஸ் பண்றதுக்கு கால்களை பிரிச்சு தோள்பட்டை அளவுக்கு, கைகள் பக்கவாட்டுல ஸ்திதில தாடாசனா. இது ஒரு ரிலாக்ஸேஷன் பொசிஷன். நிக்கிற நிலையில பண்ணக்கூடிய ஆசனங்களுக்கு இந்த மாதிரி ஓய்வு எடுத்துக்கலாம். இது ஒரு நேச்சுரலான ரிலாக்ஸேஷன். நிக்கிற நிலையில உள்ளங்கை முன்னாடி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு எடுத்து விடுங்க. நல்ல டீப் பிரீதிங். வயிறை யூஸ் பண்ணி டயஃப்ரம் மசில்ஸ், நெஞ்சுக்கும் வயிறுக்கும் பிரிக்கக்கூடிய மசில்ஸ் தான் இங்க இருக்கு, டயஃப்ரம் மசில்ஸ். இதை யூஸ் பண்ணி பிரீத் பண்ணும்போது வயிறு பலூன் மாதிரி விரிஞ்சு உள்ள போகும். ரிலாக்ஸ் ஆன பிறகு அடுத்த ஆசனம். இப்போ உத்திட்ட பாத அங்குஸ்தாசன்லேயே வேற வேரியேஷன் இருக்கு. பேலன்ஸே வரலங்கிறவங்க கண்டிப்பா சப்போர்ட் எடுத்துக்கோங்க. சும்மா டச்சாவது பண்ணுங்க. டச்சுக்கு தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பேலன்ஸ் வந்துடும். இப்போ மெதுவா கால் தூக்குறோம். பெருவிரலை பிடிச்சி சைட்ல நீட்டுறோம். எவ்வளோ தூரம் உங்களால சைட்ல கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் நீட்டுங்க. அப்புறம் அப்படியே முட்டி முழுசா ஸ்ட்ரெயிட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்க. கையை இடுப்புல வச்சுட்டு ஹோல்ட் ஆன். 10 செகண்ட். ஸ்டார்ட். 10 செகண்ட் எண்ணுங்க. 1 2 பொறுமையாக எண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஈஸியா கால் வைங்க. டொப்புன்னு போய் விழுந்துடாதீங்க. நிறைய பேர் பேலன்ஸ் பண்றேன்னு கஷ்டப்பட்டு நின்றுட்டு விழுந்துருவாங்க. எப்பவுமே போறதுலயும் வர்றதுலயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அடுத்த காலில் பண்ணலாம். ஒரு காலில் மட்டும் பண்ணிட்டு விடக்கூடாது. கவுண்டர் போஸா அடுத்த காலையும் பேலன்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஒரு காலில் எப்பவுமே டிஃபிகல்ட்டி இருக்கும், பேலன்ஸ் கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப பிகினர் லெவல் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா? பெருவிரல் பிடிச்சிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைச்சனால நான் இடுப்புல கை வச்சிட்டேன். மெதுவா சைட்ல ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட். முதுகியும் முட்டியும் நேர்படுத்திட்டே வாங்க. முட்டியை நேர்படுத்தும் போது தான் ரொம்ப நேரம் நிற்க முடியும். முட்டிக்கு ஒரு நல்ல வலு கிடைக்கும், தொடைகளுக்கு நல்ல வலு கிடைக்க ஆரம்பிக்கும், இடுப்புக்கும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உருவாக ஆரம்பிக்கும். இந்த உத்திட்ட ஹஸ்த பாதங்குஸ்தாசனா பி வேரியேஷன். மெதுவா கால்களை கீழே வைங்க. பிரீத் ஈஸி. ஆசனம் பண்ணும்போது கவனம் ஃபுல்லா நம்ம போஸ்டர் மேல, நம்ம பார்க்குற புள்ளி மேல ஃபோக்கஸ் எங்க வச்சிருக்கோமோ அது மேல கவனம் செலுத்திட்டே இருக்கணும். நல்லா மூச்சு சீரா வந்து போயிட்டே இருக்கணும். பேலன்சிங் பண்ணும்போது சும்மா பண்ணாலே வேர்க்க ஆரம்பிக்குதுங்க. வேற எந்த ஸ்ட்ரெச்சஸும் பண்ணாம வெறும் பேலன்சிங். நீங்க எந்த ஸ்ட்ரெச்சஸும் பண்ண தேவையில்லை. பண்ண நல்லா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். பேலன்சிங் ஆசனாஸ் மட்டும் டைரக்டாவே ட்ரை பண்ணலாம்.
பட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான், ஸ்ட்ரென்தன் ஆகி பெனிஃபிட் பண்ண முடியும். பேலன்சிங் பண்ணும்போது கவனம் ரொம்ப வேணும். உங்களுக்கு எடுத்தோடனே காலில் நிற்க முடியல அப்படின்னா செவுரு யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா சேரோ பக்கத்தில் ஏதாவது வச்சுட்டு டச் பண்ணி பேலன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அடுத்த ஆசனம் பார்ப்போங்களா? நட்ராஜர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், லார்ட் சிவாவோட டான்சிங் போசஸ் தான் இது. இன்னைக்கு நம்ம போஸ் தான் பார்க்க போகிறோம், ப்ராக்டிஸ் தான், கதைக்குள்ளே போகலைங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ கால்களை ஒரு கால் நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி, விரல்கள் கால் விரல்கள் நல்லா ஓப்பன் பண்ணி கீழே அழுத்தமாக வச்சுக்கோங்க. மெதுவாக ஒரு காலை மட்டும் பெண்ட் பண்ணி பின்னாடி மடக்குங்க. இப்போ கணுக்கால பிடிக்கிறீங்க. எந்த கால் பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே கை, வலது கால் வலது கை தான் பிடிச்சிருக்கேன் கணுக்கால. இப்போ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் வரல அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை தொட்டுக்கோங்க. செவுரு தான் பெஸ்ட்டு. அடுத்தது சேர், ஸ்டேபிளான சேர் இருந்துச்சுன்னா சும்மா டச் பண்ணிக்கோங்க. மெதுவாக பேலன்ஸ் ஒரு புள்ளியில கவனம் செலுத்திட்டே இருக்கீங்க. இடுப்பை லைட்டாக டில்ட் பண்ணி முன்னாடி புறமா சாஞ்சு காலை மட்டும் மேலே தூக்குங்க. இடுப்புல இருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. கை எல்போவை மடக்காம வச்சுக்கணும். ஒன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சோன்னே மெதுவாக கை சப்போர்ட்டை கம்மி பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணி நிற்க ஆரம்பிங்க. இதில் நல்லா கிடைச்சோன்னா நல்லா பெண்டிங் கொடுக்கணும். இப்போ நான் பேசிட்டே இருக்கிறனால தான் இந்த இம்பேலன்ஸ் வருது. பேசாமல் பண்ணும்போது முழுசா நட்ராஜாசனில் நம்மளால நிற்க முடியும். முட்டியை முழுமையா ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். கால்கள்லேயே நின்று பேலன்ஸ் பண்றேன். ஒரு புள்ளி மேல முழு கவனம் செலுத்தி பெருவிரலை அழுத்தமா வச்சிருக்கேன். நட்ராஜாசன் பின்கால் தொடை காஃப் மசில்ஸ் ஃபுல் லெக்ஸ்க்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன். முட்டு வலி வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த பேலன்சிங் போஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இது ஒரு பேக் பெண்டிங் தருங்க. பாருங்க, திருப்பி நம்ம பேக் பெண்டிங் பண்றோம். சேர் அந்த சைடு வச்சுக்கிறேன். அடுத்த காலில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு காலில் 10 செகண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. ஈஸியா இருக்கிற போஸ் எல்லாம் 30 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? 30 செகண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனா பண்ணிட்டீங்கன்னா we have mastered the யோகாசனா போஸ். ஸோ வலது காலில் நிற்கிறேன், இடது காலை மடக்கிறேன், கணுக்காலை பிடிச்சி வலது கையை நல்லா தலைக்கு மேலே தூக்கிட்டேன். மூச்சை நல்லா சீராக கொண்டு வந்துட்டு ஒரு புள்ளியிலே கவனம் செலுத்தி முன்னாடி கையை நீட்டுறேன், காலை முழுமையாக நீட்டுறேன். 10 செகண்ட் ஹோல்டிங். ரிலாக்ஸ். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்க, உளுந்துடாதீங்க. உழுகாமல் இருக்கிறதுக்கு தான் டச் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது ஈஸி தான். இன்னும் இதில் அட்வான்ஸ் போசஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக அட்வான்ஸ் எப்படி போகிறதுங்கிற பயிற்சி எடுக்கலாம். இது எல்லாமே பிகினர். ஃபஸ்ட்டு யோகாவை ஸ்டார்ட் பண்ணணும். எளிமையான ஆசனங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அட்வான்ஸ் போவோம். பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் போதும். மசில் ஸ்ட்ராங்காக ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக அட்வான்ஸ் ஆக முடியும். நெக்ஸ்ட் பேலன்சிங் போஸ் தாட கபோட்டாசனா. சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப எளிமையான போஸ். ஒரு கால் மடக்கி தொடை மேலே வைக்கிறீங்க. இவ்வளோ பேலன்ஸ் பண்ணிட்டோம்ல, இந்த சிம்பிள் போஸே ட்ரை பண்ணிடுவோம். அர்த்த பத்மாசன நிலை மாதிரி ஃபுல்லாக வைக்க வேண்டாம், பாதி இந்த முட்டிக்கு மேலே இருக்கிற தொடையில பிளேஸ் பண்ணால் போதுங்க. இப்போ மெதுவாக கையை நமஸ்காரம் வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா செஸ்ட் எக்ஸ்பான்ஷன்னா கை நல்லா மேலே தூக்கி முட்டியை பாதி அளவுக்கு பெண்ட் பண்ணணும். பாதி அளவுக்கு பெண்ட் பண்ணுறது நீ பெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முட்டியில் வெயிட் ஷிஃப்ட் ஆகிறனால நீ பெயின் இல்லைன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாதி ஹாஃப் சிட்டிங் எடுத்துட்டு நல்லா தாடாசன் பொசிஷன், எப்படி ஒரு கால் நிற்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிற்கணும். கப்போட்டா, தாட கப்போட்டாசனா. ஒரு காலே பேலன்ஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக இது 30 செகண்ட் நின்றலாம். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஆடக்கூடாது, தள்ளாடக்கூடாது. ப்ரீத் ஈஸி. ஃபஸ்ட்டு 10 செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 30 செகண்ட்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் நான் இன்சிஸ்ட் பண்ணுறது 30 செகண்ட் தான். அது பண்ணிட்டாலே போதும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு உங்கள் காலுன்னு அர்த்தம் தான். சரிங்களா? அடுத்த கால் பண்ணுவோம். டோன்ட் கிவ் அப். நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெக். பாதி அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கீழே உட்காருங்க. ஸ்குவாட் எடுங்க. நமஸ்காரம் வச்சுக்கலாம். கையை நல்லா ஒட்டி வச்சுட்டு நல்லா செஸ்ட் ஷோல்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ப்ரீத் ஈஸி. 10 செகண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? குட். அப்படியே ரிலாக்ஸ். பொறுமையாக காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஒரு ஷேக் கொடுத்து ஸ்திதியில் தாடாசனா. ப்ரீத் ஈஸி.
இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு 2 காலையும் நல்லா சேர்த்திக்கோங்க. ஃபுல் தாடாசன் பண்ணிடலாம். இல்லை ஒவ்வொரு காலை பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா, ஃபுல்லாக 2 காலையும் குதியிலையும் பேலன்ஸ் பண்ணுறோம், டோலையும் பேலன்ஸ் பண்ணுறோம். மூச்சு எடுத்துகிட்டே கையை இன்டர்லேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டோவில் பேலன்ஸ் பண்ணலாம். ஹோல்ட் இட். 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர், வெல் டன். இப்போது மெதுவாக டோவை வந்து தூக்கிக்கோங்க. முடிஞ்ச ஹீலில் ட்ரை பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணிட்டே இருங்க. கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம்தாங்க, முயற்சி பண்ணால் தான் முடியும். சூப்பர், நல்லா இருக்கும். ஆங்கிள்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ப்ரெஷன் ஏற்பட ஆரம்பிக்குது, அது ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்குது. எந்த ஒரு நிலையுமே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது மசில்ஸ் மேம்பட ஆரம்பிக்குது. ஸோ லெக்குக்கான ஃபுல் ஸ்ட்ரென்த்தன் தான் இந்த பேலன்சிங் போஸ். ஐ ஹோப், நம்புறது என்னென்னா எல்லாரும் பயிற்சி பண்ணுவீங்க தான். பேலன்சிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இதில் ஒரு ஆசனமாவது டெய்லியும் உங்களோட ஆசன ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்சிங் ஆசனாஸ் பண்ணுறதுனால மசில்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம ஹோல் பாடி ஃபிசிக்கல் லெவலில் ஸ்ட்ராங்காகவும் பேலன்ஸ்டாகவும் இருக்குது. 2 சைடும் பேலன்ஸ் பண்ணுறோம் தானே, அதனால. அடுத்தது பிரெயின். ஸோ ஒரு சைடு மாற்றி இன்னொரு சைடு பண்ணும்போது 2 பிரெயினும் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. பேலன்ஸிங்க்கு முக்கியமே இந்த சிக்னல்ஸ் கரெக்டாக பாஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் யூ வில் ஹாவ் அ காம்னஸ் த்ரூ அவுட் யுவர் பாடி. பேலன்சிங் முக்கியமாக காம் ஸ்டேட்டுக்கு தான் கொண்டு வரும். மைண்டை அஜிடேட் ஆக்காது, ஃபாஸ்ட் ஆக்காது, காமாக வச்சுக்கும். ஏன்னா காமாக இல்லை பேலன்ஸ் பண்ண முடியாது. காமாக இருக்கிறதுக்கு பேலன்சிங் ஆசனா இஸ் த பெஸ்ட் வே. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஹார்ட் மசில்ஸ் வீக்காக இருந்துச்சுனாலும், ஹார்ட் பம்பிங் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னாலுமே, உங்களால் முடிஞ்சுது, கொஞ்சம் என்னால் முடியும், நடக்கிறேன், அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ராக்டிஸ் ஸ்கெட்யூலில் பேலன்சிங் ஆசனாஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி எஃபெக்டிவ் ஃபார் ஹார்ட்.